Hi guys, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரேசி எக்ஸ்பியோஸ். நான் உங்கள் சிவா. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது எப்படி உடைஞ்ச லேப்டாப் இருந்து ஹார்ட் டிஸ்க் எடுத்து நீங்கள் எக்ஸ்டர்னல் டிவைஸாக யூஸ் பண்ணிக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இதில் முக்கியமான ஃபைல்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்மளால் எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ். இதுதான் நம்மளோட இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க். இதை தான் எப்படி இதில் போட்டு யூஸ் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கேஸ் வந்து நமக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கிது. அதனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போதைக்கு அவைலபிளாக இல்லைனால லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த லிங்க் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போ இதில் எப்படி ஹார்ட் டிஸ்க் போடுறதுன்னு பார்க்கலாம். எப்பயுமே இந்த கவர் உள்ள சைடு வந்து டாப்பில் வரணும். டாப்பில் வச்சுட்டு உள்ளார வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ண வேண்டியதான். இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற இடத்துல லாக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளார க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த வெளியே இருக்கிற லாக்கை தள்ளிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாக் ஆகிடும். அவ்வளோதான். இது சும்மா ஒரு ஸ்க்ராட்ச் ஃப்ரீக்காக இருக்கிற ஒரு ரப்பர் கேஸ் தான். இப்போ இந்த கேபிளை எடுத்து இதில் கனெக்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு ரெடி. இப்போது இதை லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிடலாம். இப்போ இதை நான் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிட்டேன். நீங்களே பாருங்கள், டிடெக்ட் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்க, நம்ம யூஸ் பண்ணது வந்து 320 GB ஹார்ட் டிஸ்க்கு. இப்போ உங்களுக்கு டிஸ்க் மேனேஜ்மெண்ட் போயிட்டு அந்த டிஸ்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ நீங்களே பார்க்க முடியும், நம்ம கனெக்ட் பண்ணுற ஹார்ட் டிஸ்க் வந்து உங்களுக்கு காட்டுது பாருங்கள். டிஸ்க் 1ல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வித்தின் 1 ஹவரில் நான் ரிப்ளை பண்ணிடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் guys. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.